முதல்ல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பு வந்தது. அப்புறம் அதையே கன்ஃபார்ம் பண்றார் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது. 3 தரம் தீர்ப்பு கொடுத்தத செயல்படுத்தாத இந்த ஹிந்து விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள். 26 தேர்தல்ல வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுக கலைந்தெறியும். அயோத்தியை வந்து இங்க ஒப்பிடும் போது பிரச்சனை வருது. சட்டப்படி அயோத்தினா கெட்ட வார்த்தையா? சத்த இருங்க ஐயா, அயோத்தி என்ன கெட்ட வார்த்தையா? நீதிமன்றம் தொல்லியல் துறை அந்த அயோத்தியில் இருக்கிற இருந்த அந்த மாஸ்க சுத்தி அகழ்வாராய்ச்சி நடத்தி அவங்க ஆமாம் மொத்தம் அந்த 5 ஜட்ஜில் 4 பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார், கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டிருக்கு ஓவர் தி டெப்ரிஸ் ஆஃப் தி டெம்பிள்னு. அப்படி இருக்கிறத அயோத்தி என்ன கெட்ட வார்த்தை? ஆமா, அயோத்தி ஹிந்துக்களோட உரிமைங்க. அத கேட்க அறிவாலயம் யாருன்னு கேக்குறேன். அயோத்தி கெட்ட வார்த்தைன்னு சொல்லல, அது மாதிரியான நிகழ்வு தமிழ்நாட்டுல வந்தா என்ன தப்பு? இல்ல வந்தா கலவரம் ஏன் வருதுங்க? நான் சொல்றேன், இந்த பேசிக் அடிப்படை நீங்க பாருங்க. அங்க நீங்க முஸ்லிம்ஸ் அப்ஜெக்ட் பண்ணிருந்தா இல்ல, முஸ்லிம் நீங்க சொல்லக்கூடாது. பீப்புள் அப்ஜெக்ட் பண்ணல, யாருமே பண்ணல. ஆனால் அப்ப அப்ஜெக்ட் பண்ற திமுக ஸ்டாலின் தான் ஹிந்து விரோதி. நீங்க தான் அப்ஜெக்ட் பண்றீங்க. நான் சொல்றேன், இந்து சமய அறநிலைத்துறை ஹேஸ் டு பி அபாலிஷ்டு. ஸ்ரீரங்கம் கோவில்ல வெச்ச பொட்டா அழிச்சவர் தானே ஸ்டாலின். அப்ப ஹிந்து விரோதி தானே? பொட்டா அழிச்சது ஹிந்துக்களை அவமானப்படுத்தானே. அது மட்டும் இல்ல, தேவர் பெருமானார் இருங்க சார், தேவர் பெருமானாரோட சமாதியில போய் அங்க வச்ச திருநீரை அழிச்சு தேவர் சமுதாய மக்களை அசிங்கப்படுத்தினவர் தானே ஸ்டாலின். இல்ல அப்படி கிடையாது. அசிங்கப்படுத்தினவர் தான். ஏன் அழிக்கணும்? ஏன் அழிக்கணும்? அதோட போகணும் சார். நான் கேக்குறேன், நீங்க வந்து ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல, நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்லுங்க ஸ்டாலின். என்ன எங்க சொல்வார்? செய்யலையே. நான் சொல்றேன், அடுத்த ரம்ஜானுக்கு என்ன. அதனால நீங்க ஆர்கியூ எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மீடியாவே பார்ஷியல், ஆன்டி ஹிந்து நீங்க.